இது வைக்க போகிறோம். பாருங்க டியூட்ஸ், நான் சொன்ன சர்ப்ரைஸ் இதுதான். ஆப்ஷனே இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குலாலம்பூரில் ஜலானுக்கு வந்திருக்கோம். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சாப்பிட வந்துட்டோம். பாருங்க வேறு லெவலில் இருக்குது. இந்த கடை பேர் வந்து சதாம். இது நாசி கந்தரில் சதாம். இங்கே பாருங்க நம்ம தளபதியோட ஃபோட்டோ மலேசியாவில் பயங்கரமான பெரிய ஸ்க்ரீனில் இருக்குது. இங்கே பாருங்க ஃபுல்லாக சோறு, பொட்டேட்டோ, பாவக்காய் ஃப்ரை. இது என்னது? கோஸ் ஃப்ரை, சாலடு, பாருங்க ஃபிஷ்ஷு, ஸ்குவிட்டு. எப்படி இருக்கு? ஒரே புளிப்பு. நீ நூடுல்ஸ் சாப்பிட்றானா? அதிசயமா இருக்கு. நல்லா இருக்கா? ஏதாவது ரியாக்ஷன் கொடு. ஒண்ணு ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லைன்னா இப்படி ஆட்டு. வேற லெவலில் இருக்கு இவனும். ஆனால் வந்து மைனஸ் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டோம். அது பேர் வந்து மீகோரியான். சூப்பராக இருந்தது. ஃப்ரைட் ரைஸுமே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்தது. ரைஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சிக்கன் ஃப்ரைட் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்குது. அந்த இது சொல்கிறேன், வெஜ் ஃப்ரைட் ரைஸ். அது சுமார் தான். வெஜ் வந்து கொஞ்சம் சுமார் தான். லைட்டாக ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி இருந்தது. உனக்கு என்ன பிடிச்சது? எல்லாமே நல்லா தான் இருந்தது. டீ எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. ஆனால் வந்து ஒரிஜினல் பால் இல்லை. ஏப்ரல் ஃபூல். ஆனால் நல்லா தான் இருந்தது. கேரளா டீ மாதிரி இருந்தது. கேரளா ஸ்டைல் டீ மாதிரி. டீ பவுடர் அது ஏதோ யூஸ் பண்ணுறாங்க போல். பரவாயில்ல, டீ எல்லாம் கிடைக்கிறது அதிசயம் தான். டேய், அவங்களே தமிழ் தான் பேசுகிறாங்க பார்த்தியா? இந்த சர்வர் எல்லாம் வந்து தமிழ் தான் பேசுகிறாங்க. அங்கே ஓனரும் தமிழ் தான் பேசினார். இப்போ நெக்ஸ்ட் மேங்கோ ஜூஸ் ஆர்டர் பண்ணிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். A few moments later. ஆரஞ்சு ஜூஸ் எவ்வளோ இதாக இருக்குது. மேங்கோ பார்த்தீங்களா? மேங்கோ ஜூஸு இந்தியன் கூட ஐக்கியம் ஆயிட்டு அவங்க கூட உட்காந்தா தான் நல்லா சாப்பாடு கிடைக்கும்னு தெரிஞ்சிச்சு போல. லக்கேஜ் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு 2 பேர் படுக்கலாம். இது என்ன ப்ரோ? நசம் கோழிக்கறி. நசமா? நிஜமான கோழிக்கறி. நிஜமான கோழி அப்படியே சொல்லலாம். ஆனால் எல்லாமே சூப்பராக குக்காக இருக்குங்க. நல்லா வெந்திருக்குது. வேண்டாம், மசாலா ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொட்டி மாதிரி இல்லை, ஏதோ பட்டர் பண்ணு மாதிரி. இது ப்ரானு. இது வந்து மஞ்சள் சோறு. இது பேர் வந்து பிரியா. விட்டர்காட் இல்லை, பாவக்காய். ஆமாம், விட்டர்காட். அவன் வந்து 10 seconds later. மரநட்டி வாங்குவேன். அடிப்பியா? சொல்லு. பரவாயில்ல, வெட்டிஸு தான் இதெல்லாம் தச்சுப்பேன். எது கை? ஐயோ,
எப்படியெல்லாம் பண்ணுறாங்க பாருங்க. சாவி ஓகே, காட் த கீஸ். கம்மி இரு 06 இதுதான் ஆக்சுவலாக எங்களோட கீஸ். கம்மி கம்மி. ஏய் மேடிசன். ஒரே ரூம் வந்து தலையில் இருக்கும். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஒன்று இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரு, பேஸ்மெண்ட் 1, 2, 37 வரைக்கும் இருக்கு. அப்பா சாமி. ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மலேசியாவில் எங்கே ஸ்டே பண்ணோம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, இந்த இடத்துல தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். ஆக்சுவலாக இங்கே தான் ஆக்சுவலாக ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா, எங்கே ப்ரோ இருக்குது? நம்ம பெட்ரோனிஸ்ட் ஒர்க் அப்படியே இப்படிக்கா போனா கொருக்குப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, பாரிஸ்லாம் இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. இப்படிக்கா ரைட் வா, இப்படிக்கா வந்து 100 மீட்டர் முன்னாடியே. ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தா அந்த ட்வின் டவரே தெரியும். அதெல்லாம் நாங்கள் காமிக்கிறோம். இது எவ்வளோ ஆச்சு ப்ரோ பேசிக்காக? 25,000 ஃபார் 8 members. 25,000 ஃபார் 8 members. நமக்கு டிவைடட் பை பண்ணா photos are 4, photos are 8. ஓகேடா. குட். மேலே வந்து ஆமாம், நம்ம ஊர் ப்ரைஸுக்கு ஒரு 2,000 3,000 ஆகும். ஆமாம், 2 நாளைக்கே எங்களுக்கு அவ்வளோதான் ஆச்சு. சரி வாங்க நம்ம வந்து ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எதில் ப்ரோ போட்டிருந்தோம்? அகோடா தானே? Airbnb, Agoda எல்லாம் செக் பண்ணோம். ஆக்சுவலாக நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்கன்னா Airbnb இது அகோடா எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிடென்சிஸ் நிறைய இது இருக்குது. வந்து நம்ம புக் பண்ணது பீக் டைம். இந்த ஆர்டர் லஞ்சுன்றதுனால பீக்காக இருந்தது. பட் அதோட இம்பேக்ட் வந்து மலேசியா ஃப்ளேவர் இருந்தது. பட் நீங்கள் நார்மல் டைம் வந்தீங்கன்னா இன்னும் கம்மியாகவே கிடைக்கும். கம்மியாக தான் இருக்கும். இந்த ஃபவுண்டைன் இந்த பாருங்க. டியூட்ஸ், இந்த ஹோட்டலோட நேம் பார்த்தீங்கன்னா ரெஜாலியா. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஹோட்டலோட நேம் பார்த்தீங்கன்னா ரெஜாலியா. இதோ பாருங்க, இங்கே ட்வின் டவர் தெரியும் பாருங்களா. நான் கூட சொல்லியிருந்தேன்லாம் டியூட்ஸ், ட்வின் டவர் இங்கேன்னு தெரியும். இதோ பாருங்க, இதுதான் ஆக்சுவலாக ட்வின் டவர். வேலை பாடு தெரியுமாப்பா, அருமையா கட்டிக்கிறான்ப்பா. கும்பிட்டுக்கடா கைத. இங்கே வந்து கிளியராகவே தெரியும். நம்ம இப்போ இந்த ரூம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஆக்சுவலாக ஒரு பெஸ்ட் பட்ஜெட் செக்மெண்ட்னே சொல்லலாம் இந்த ரூம். எப்பவுமே செம்மையாக இருக்குது. ஆமாம், நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட செம்மையாக இருந்தது. நாங்கள் கூட சரி அகோடா ஒன்று காமிக்கிறான் இங்கே நேரில் ஒரு மாதிரி இருக்கும்னு நினச்சோம். ஆனால் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது, எங்களுக்கு ஓகேவாக இருந்தது. அண்ட் இந்த ரூம் ஏன் புக் பண்ணோன்னா அதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல. ஆனால் சீரியஸாக அது பார்க்குறதுக்கே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அதுவும் நைட்லாம் பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் காமிக்கிறேன், அதுவும் வாங்க நம்ம ரூம்குள்ளே போகலாம். இப்போ நான் சொன்ன சர்ப்ரைஸ் வந்து இங்கே தான் இருக்குது, 37th ஃப்ளோரில். எஸ், நாங்கள் இப்போ வந்து 37th ஃப்ளோர் போக போகிறோம். ஸோ அங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் போனோன்னே அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு காட்டும். டியூட்ஸ், நான் சொன்ன சர்ப்ரைஸ் இதுதான். இதோ பாருங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸ்கை டாப் ஸ்விம்மிங் பூல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்வின் டவர் தெரியும், பெட்ரோனாஸ் டவருங்க. அது பக்கத்தில் இருக்கும், நம்மளுக்கு இப்போ தெரில. நைட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுது. இந்த நிறைய ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் தெரியும். இந்த பாருங்க, ப்ரோ பயங்கரமாக இருக்கு போல. சூப்பராக இருக்குது. அந்த வியூ மட்டும் பாருங்க, அந்த ட்வின் டவர் வியூ வேறு லெவலில் இருக்குல்ல. எங்களால் என்ன இப்போ இதுனா, நாங்கள் 3 days இங்கே தங்கணும். ஒரு நாள் கூட எங்களுக்கு இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்க அந்த வாய்ப்பே இல்லை. எங்களால் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட பாவி பயலே. அது ஒன்று மட்டும் தான் எங்களுக்கு கஷ்டம். அது ஒரு கஷ்டம் மட்டும்தான். மற்றபடி லாஸ்ட் டைம் தான் வந்து தாறுமாறு. தாறுமாறு. வேற இந்த ரூம்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹைட் 38th ஃப்ளோர் தானே ப்ரோ? 37th ஃப்ளோர்.
ஹால் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தோன்னா Hey, I've seen this one. This is a classic. ஒரு ரெஸ்ட் ரூமு. என்னதான் வருஷம் வயசு ஏறிக்கிட்டே போனாலும் காமன் ரெஸ்ட் ரூமு. ரைட்டுங்க, ரொம்ப க்ளீனாக தான் இருக்கும். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம், ஆனாலுமே கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தோன்னா கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க, பிகாஸ் வந்து நாங்கள் செக் அவுட்டே பண்ணிட்டோம். இது ஒரு பெட்ரூமு. இங்கே வியூ நல்லா இருக்கும். இந்த பாருங்க, ஃபுல்லாக ட்ரெயின் போகுது. பாருங்க, கொஞ்சம் நல்ல வியூ சூப்பராக இருக்கும். இங்கே கபோர்ட்ஸ்லாம் இருக்குது, எக்ஸ்ட்ரா தலைகாணி. அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தோன்னா ஸோ இது ஒரு ஏரியா, ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இங்கே பாருங்க, இங்கேயும் வியூ சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டோட்டல் ரோட்ஸ் கவர் ஆகும். லிஃப்ட்டு கிளிக் பண்ணுங்க, வரேன். ஒரே நிமிஷம் சொல்கிறேன், லிஃப்ட்டு கிளிக் பண்ணுங்க, வரேன் நான். ஓகேவா? ஸோ இது இங்கே உள்ளே போனால் இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் வரும். சாப்பாடுலாம் பயங்கரமாக இருக்கும். ஓகே, அப்படியே உள்ள வந்தோம். இங்கே சாப்பா இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வுமே இருக்குது. டைனிங் கிச்சன், இது கிச்சன் செட்டப்பு, ஸ்டவ் இருக்குது, எல்லாமே இதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் சமைக்கிறதுனா கூட சமைச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ இது ஒரு ரூம், இது ஒரு ரூமு. சேம் வியூ அதே தான். அந்த ரோட் சைடு இதுவும் அதே மாதிரி வியூ தான். சேம் வியூ கிளியராக தெரியும். ஸோ அந்த பில்டிங்ஸ்லாம். இப்போ நம்ம எடுத்த இடத்துலையே இது வைக்க போகிறோம். இதை பாருங்க, இதுதான் ஆக்சஸ் கார்டு. அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே ஃபஸ்ட்டானா முடிஞ்சு கட்டி இழுக்கு. வேறு காஃபி ஷாப் ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது. இது எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க, ஒரு உங்களுக்கு சின்ன கியாஸ் மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்னது இது சூப்பர் மார்க்கெட் கூட இருக்குது. பிலா அது பேர். இது பாருங்க, பிலா சூப்பர் மார்க்கெட். மெட்ரோ இந்த இருக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எங்களுக்கு டைம் சொல்லிட்டே இருந்தாரு, ப்ரோ அங்கே போகலாம் அவங்க போகலான்னு. நாங்கள் தான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த பிளேஸ் தான் செம்மையாக இருக்குது. ஆமாம், நாங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். அதுவும் நைட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது. ஆமாம், நைட் வியூ இன்னும் சூப்பராக. ஆனால் நாங்கள் எப்போவுமே க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ரூம்க்கே வருவோம். ஸோ அதான் அந்த மாதிரி ஆச்சு. சரி, ஓகே டியோஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி பட்ஜெட் ஸ்டே வேணும்னா ரெஜாலியாவில் ஸ்டே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இங்கே நியர்பையில் நிறைய இந்த வியூ மட்டும் காட்டுங்க. இது பட்ஜெட் ஸ்டே மாதிரி இருக்கவே இருக்காது. வியூ மட்டும் பாருங்க, நம்ம 38th ஃப்ளோரில் இருக்கும். இந்த ரூம்ஸ் எல்லாம் சரி வேற லெவலில். மலேசியாவில் இதுதான் பட்ஜெட் ஸ்டேன்றது என்னால் இது பண்ண முடியல, செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நிறைய இருக்குது, இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே டியோஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டேஸ், அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ்லாம் பிளேசஸ்லாம் கவர் பண்ண வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியோஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வரண்டா சின்னசாமி. சரிடா.